சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்தை பற்றி நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை அந்த படத்தோட டேரக்டரான சுதா கவுந்தரை இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் அதே மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் வந்து வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பிகைன் நூட்ஸில் நம்ம சுதா கவுந்தர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான வீடியோ அப்படிங்கிறது இப்போ தான் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதோட சேர்ந்து நிறைய ஸ்டில்ஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டில்ஸுமே சூப்பராக இருக்குது. நம்ம அதர்வா அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் சண்டை போடுற மணிக்கு ஒரு ஸ்டில் ஆகட்டும், அதே மாதிரி அதர்வா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய தத்துவமான ஸ்டில்ஸ் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சோஷியல் மீடியாஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டர்வியூவில் நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தை பற்றி நிறைய விஷயங்களை சுதாக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக எனக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் அதர்வா சாரும் வந்து அண்ணன் தம்பியாக தான் இருக்காங்களா. சிவகார்த்திகேயனா அண்ணனா. ஸோ சிவகார்த்திகேயனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஹோல்டராக இருக்கார். அதே மாதிரி அதர்வா வந்துட்டு ஒரு காலேஜில் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்து உரைக்கிற மாதிரியான கதையாக தான் இருக்குங்கிறாங்க. ஸ்ரீலா மேம் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வாவோடைய காலேஜ் மேட்டாக இருக்காங்க. ஸோ இப்படி அவங்க அண்ணன் தம்பியில் அந்த லவ் அப்படிங்கிறது வரப்போகுதுங்கிறாங்க. இந்த ஒரு படம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஒரு பாலிடிக்ஸ் படம் தான், இல்லை நான் வந்து சொல்லவே இல்லை. பட் இதில் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டையும் வந்து உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ அது இந்த ஒரு திரைப்படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து தூண்டுற விதமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நாளுக்கு நாள் அப்டேட் கிடைக்கும் போது ஸோ இந்த திரைப்படத்து மேலே ஃபேன்ஸுக்கு ஹைப் ஆகி ஸோ நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்கிறதுல மாற்று கருத்தில். ஸோ அடுத்து நிறைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸும் வந்து இந்த டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.